ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையின் இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்னும் தலைப்பின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கில் நான் தேர்ந்து செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் ஃபாத்திமா ஷேக். ஃபாத்திமா ஷேக் இந்தியாவின் கல்வியாளரும் சமூக சீர்திருத்தவாதியும் ஆவார். இன்றைக்கு மக்களால் அறியப்படும் இரண்டு சமூக சீர்திருத்தவாதிகளான ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலே ஆகியோருடன் இணைந்து சக ஊழியராக இவர் பணியாற்றினார். இவர்தான் இந்தியாவில் முதல் முஸ்லிம் பெண் ஆசிரியர். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இவர் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் கல்வி மற்றும் ஆதரவிற்காக இவரது முன்னோடி பங்கிற்காக இவர் நினைவு கூறப்படுகிறார். 1831ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் என்னும் நகரில் இவர் பிறந்தார். இவரது சகோதரர் தான் மியான் உஸ்மான் ஷேக் ஆவார். சிறு வயதிலிருந்தே கல்வி கற்கும் ஆர்வமும் பிறர் தன்னை சுற்றியுள்ளவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் ஆசையும் தான் இவரை இவ்வளவு தூரம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியாக ஏற்படுத்தியது. 1848ஆம் ஆண்டில் இவர் தமது தோழியரான ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து ஆங்கிலேயரால் நடத்தப்பட்ட அமெரிக்கா மிஷனரி சிந்திய ஃபெடரல் என்னும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்தார். பின்பு இருவரும் அங்கு படித்து முடித்த பிறகு ஜோதிராவ் பூலேவுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பை இவர் பெற்றார். இந்தியாவின் தலித் கல்விக்கு முதல் படி எடுத்து வைத்த ஃபாத்திமா ஷேக் தனது நண்பர்களாகிய ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலே ஆகியோருடன் இணைந்து தலித் பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தனர். அங்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் போது உயர்ஜாதி மக்களால் மிரட்டப்பட்டும் ஊர் நீக்கம் செய்யப்பட்டும் பின்பு உதவிக்கு ஆளில்லாமல் அங்கிருந்து விரட்டியடிக்கவும் பட்டனர். மேலும் உயர்ஜாதி மக்களால் விரட்டியடிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களது வீட்டின் ஒரு ஓரத்தில் பள்ளி ஒன்றை ஆரம்பித்து அங்கு அவர்களுக்கு கல்வியை கற்பித்தனர். ஃபாத்திமா ஷேக்கின் அண்ணன் உஸ்மான் ஷேக்கால் பூனேயில் கஞ்சுன்பேட் என்னும் பகுதியில் அவரது வீட்டில்தான் இந்தியாவின் தலித் குழந்தைகளுக்கு முதல் பெண் பள்ளிக்கூடம் தொடங்கப்பட்டது. வெறும் 9 மாணவிகளை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளியில் மாணவிகளை சேர்க்க கோரி ஃபாத்திமா ஷேக்கும் ஜோதிராவ் பூலேயும் சாவித்திரிபாய் பூலேயும் வீடு வீடாக சென்று மாணவிகளை சேர்க்க கூறி வேண்டுகோள் விடுத்தனர். அன்றைய காலத்தில் மக்கள் அவர்களுக்கு ஆதரவளிக்கவில்லை. விடாமுயற்சியில் ஈடுபட்ட ஃபாத்திமா ஷேக் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை அவர் ஏற்றார். நவீன இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக இருந்த ஃபாத்திமா ஷேக் ஃபூல்ஸ் நிறுவனம் நடத்திய பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். 1851ஆம் ஆண்டில் மும்பையில் 2 பள்ளிக்கூடங்கள் நிறுவுவதில் அவர் பங்கேற்றார். ஜாதி கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்த ஃபாத்திமா ஷேக்கின் வரலாற்று இந்தியாவில் இருந்து முற்றிலுமாக மறைக்கப்பட்டுவிட்டது. ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தினருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் இவரது அர்ப்பணிப்பு தான் இவரை விதிவிலக்கான சமூக சீர்திருத்தவாதியாக மாற்றியது. பெண்கள் தங்களது திறனை திறப்பதற்கும் தங்களுடைய வாழ்க்கையும் தங்களது சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு கல்விதான் அவசியம் என்பதை நம்பினார் ஃபாத்திமா ஷேக். பின்பு அவர் தலித் பெண்களுக்கு பயிலுவதற்காக பழங்குடி நூலகமான தனி நூலகம் ஒன்றை ஆரம்பித்து அதை நிறுவி வந்தார். ஒரே நேரத்தில் 5 பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றும் தன்னிலமில்லா ஆசிரியராக இவர் திகழ்ந்தார். ஷேக் தியாவின் ஆசிரியை மற்றும் தலித் கல்வியின் முன்னோடி என்று இன்று மக்களால் புகழப்படும் ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்திரிபாய் பூலேக்கு கிடைத்த அங்கீகாரமும் புகழும் இன்று முஸ்லிம்களான ஃபாத்திமா ஷேக்கிற்கும் அவரது சகோதரரான மியான் உஸ்மான் ஷேக்கிற்கும் கிடைக்கவில்லை. இவ்வாறு நம்மளுடைய வரலாறுகள் முஸ்லிம்களாக இருப்பதினால் அவர்களுடைய வரலாறுகள் முற்றிலுமாக புதைக்கப்படுகின்றன. புதைக்கப்பட்ட வரலாறுக்கு புத்துயிர் கொடுப்போம். வரலாற்றை நானும் கற்போம், பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.